சட்டமன்ற தேர்தலையொட்டி வரும் 11ஆம் தேதி புதுச்சேரி வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. தேசிய ஜனநாயக கூட்டணி மாநாட்டில் பங்கேற்கிறார். இந்திய நிலத்தை சீனா ஆக்கிரமித்ததாக மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேச்சு. முன்னாள் ராணுவ தளபதியின் புத்தகத்தை முடக்கிவிட்டு தேசபக்தி குறித்து பாஜக பேசுவது வேடிக்கையானது என்றும் சாடல். इसमें नारावाने जी ने कहा है कि उनका मेमोआर है, उसे सरकार पब्लिश नहीं होने दे रही है. इसमें सब लिखा है, उसको मैं कोट कर रहा हूं. ராகுல் காந்தியின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்களவையில் பாஜக உறுப்பினர்கள் கடும் அமளி. வெளிவராத புத்தகத்தை மேற்கோள் காட்டுவதா என உள்துறை அமைச்சர் அமித்ஷா கேள்வி. फिर उन्होंने मैगजीन और नरवणे जी की किताब के अलावे कैलाश रिज में टैंक, इनको किसने बताया है? किसने बताया? ये लिखा हुआ नहीं पढ़ सकते आप. अध्यक्ष जी ने ना बोला है, नहीं बोल सकते. अध्यक्ष जी आपने व्यवस्था दी, आपने व्यवस्था दी. எந்த வகையில் மத வன்முறையை தூண்டலாம் என்பதே பாஜகவின் நோக்கம் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் பாஜக அரசுக்கு சாமரம் வீசும் அடிமையாக உள்ளது அதிமுக என கடும் காட்டம். மாமல்லபுரத்தில் 2 நாட்கள் நடைபெறும் தமிழ்நாடு உலகளாவிய சுற்றுலா உச்சி மாநாடு. முதல்வர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. மாமல்லபுரத்தில் சிறப்பு பகுதி மேம்பாட்டு ஆணையம் அமைக்கப்படும். 100 கோடி ரூபாய் சுற்றுலா உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. மாமல்லபுரத்துக்கு வருகிற சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மேம்படுத்த முதலா மாமல்லபுரத்தில் சிறப்பு பகுதி மேம்பாட்டு ஆணையம் அமைச்சு அதன் மூலம் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உலக தரத்தில் நவீன சுற்றுலா உட்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்படும். அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றை உலகு என திருக்குறள் பாணியில் விஜய் விமர்சனம். திமுக, பாஜக, தவேக என தமிழகத்தில் மும்முனை போட்டிதான் என்றும் விஜய் பேச்சு. அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு. மாபெரும் மக்கள் சக்தியா நம்ம அணி ஒரு பக்கம், திமுக தலைமையில் மற்ற கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம், பாஜக தலைமையில் மற்றும் பலர். தீய சக்தியை வீழ்த்த தூய சக்தியான தவேகாவால் தான் முடியும் என விஜய் சூளுரை. டப்பா என்ஜின், ஓட்டை என்ஜின் எது வந்தாலும் டாப் என்ஜின் தவேகா தான் என்றும் பெருமை. தீய சக்தியை வீழ்த்துறதுக்கு தூய சக்தியான நம்மளால மட்டும்தான் முடியும். இந்த டப்பா இன்ஜின், ஓட்டை இன்ஜின், எவ்வளவு இன்ஜின் வந்தாலும் டாப் இன்ஜின் நம்ம டிவிக்கே தான்ன்றதை மக்கள் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க. தமிழகத்தில் கூட்டணிக்கு அதிமுக தலைமை வகிக்கவில்லை என விமர்சித்த விஜய், பாஜக தலைமையில்தான் அணி இருப்பதாக பேச்சு. பாஜக தலைமையில் மற்றும் பலர். என்னப்பா சிரிக்கிறீங்க? உண்மைதானே சொன்னேன். வீட்டுக்கு வீடு விஜய் என்ற தலைப்பில் பரப்புரையை மேற்கொள்ள தவேக வியூகம். தேர்தலின் போது ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் விஜய்கள் வாக்களிக்க வருவார்கள் என்றும் நம்பிக்கை. திமுகவை திட்டுவது மட்டுமே விஜயின் கொள்கை என டி.கே.எஸ். இளங்கோவன் பதிலடி. விஜய் படத்தில் டிக்கெட் பிளாக்கில் விற்கப்படுவது ஊழல் இல்லையா என்றும் கேள்வி.
எம்ஜிஆர் தன்னுடைய திரைப்படங்களில் கூட கொள்கைகளை சொன்னவர். ஆனால் இதுவரை இவருடைய கொள்கை என்ன என்பதை பற்றி பேசாமல் திமுகவை திட்டுவதுதான் தன்னுடைய கொள்கை என்று பேசிக் கொண்டிருக்கிற ஒருவர் எம்ஜிஆரோடு ஒப்பிட்டால் என்ன? எம்ஜிஆர் யார், இவர் யார்? நீ உன்னுடைய திரைப்பட டிக்கெட்டை வந்து கருப்பு விலையில் வந்து 100 ரூபா டிக்கெட்டை 1000 ரூபாய்க்கு விற்கிறியே, இது ஊழல் இல்லையான்னு கேட்டார். அதுக்கு பதில் சொல்லுங்க. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை என முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பதில். சிபிஐ விசாரணைக்கு பிறகு பாஜகவை விஜய் விமர்சிக்காதது ஏன் என்றும் கேள்வி. தேசிய ஜனநாயக என்டிஏ கூட்டணிக்கு தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிபிஐ விசாரணைக்கு போவதற்கு முன்பு 2 நாட்கள் போனதுக்கு வந்ததற்கு பின்பு திமுகவும் அண்ணா திமுகவும் ஊழல் கட்டி பேசுகிறார். ஆனால் எங்களுக்கு பொது எதிரி பிஜேபி என்று பேசியவர் அன்னைக்கு பிஜேபியை குறை சொல்லவில்லை. இது என்ன காரணம்? திரு விஜய் அவர்கள் விளக்க வேண்டும். தாவேக 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் நடனமாடிய விஜய். டான்ஸை தவிர விஜய்க்கு வேறொன்றும் தெரியாது என நயினார் நாகேந்திரன் விமர்சனம். தம்பி விஜய்க்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா விஷயமே தெரியும். இன்றைக்கி டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. இன்றைக்கி உட்காந்து 3ஆவது ஆண்டு துவக்க விழாவில் ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஒரு நாட்டினுடைய ஒரு கட்சியுடைய தலைவராக இருந்து தமிழ்நாடு கலாச்சாரம் என்ன என்பது தெரியாமல் டான்ஸ் ஆடிட்டு இருந்த 3ஆவது ஆண்டு துவக்க விழாவில். ஏன்னா டான்ஸ் ஆடிட்டு இருந்தால் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். தேர்தல் காலத்தில் கூட பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிப்பு. தமிழக மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என அமைச்சர் ரகுபதி விமர்சனம். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு 2 புல்லட் ரயில் வழித்தடங்கள் அறிவிப்பு. ரயில்வே துறையில் தமிழ்நாட்டிற்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விளக்கம். In Tamil Nadu, 2 new bullet train corridors will be started. First is from Chennai to Bengaluru, second is from Chennai to Hyderabad. தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு 7,611 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. சில ரயில் திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்துவதில் மாநில அரசு ஒத்துழைக்கவில்லை என்றும் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் குற்றச்சாட்டு. Tamil Nadu also, we need support from the state government for construction of the projects. 24% of the land required for the railway projects have been acquired by the state government. We request that entire 100% land should be acquired so that the people of Tamil Nadu can get the benefit of railway projects. மாம்பழம் சின்னத்திற்கு உரிமை கோரி பாமக நிறுவனர் ராமதாஸ் தொடர்ந்த வழக்கு. தேர்தல் ஆணையம் 3 வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்தில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரினார் மதுரை ஆட்சியர். மத கலவரம் ஏற்படும் சூழல் இருந்ததாக தகவல் வந்ததாலேயே 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாகவும் விளக்கம். வேற்றுமொழியை திணித்தால் என்றுமே ஏற்க மாட்டேன் என நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பேச்சு. பராசக்தி படம் பார்த்து வேதனை அடைந்ததாகவும் கருத்து. எனக்கு இருக்கும் என் மொழி செருக்கின் காரணமாக மற்றவர்கள் ஒரு மொழியை என் மீது திணித்தால் அதை நான் என்றுமே ஏற்க மாட்டேன். சென்னையில் பாஜக மூத்த தலைவர் H. ராஜாவை சந்தித்தார் நடிகர் ரஜினிகாந்த். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் உடல்நலம் குறித்து கேட்டறிந்தார். தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும். 5ஆம் தேதி வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல். தங்கம் விலை சவரனுக்கு 7,600 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஆபரண தங்கம் ஒரு சவரன் 1,11,600 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 20,000 ரூபாய் சரிவு. சென்னையில் 1 கிராம் வெள்ளி
300 ரூபாய்க்கு விற்பனை. டெல்லியில் தேர்தல் ஆணையரை சந்தித்த பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்ட மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி இதுபோன்ற அராஜக தேர்தல் ஆணையத்தை பார்த்ததே இல்லை என காட்டம். இமாச்சல் மாநிலத்தில் பலத்த காற்றுடன் பனிப்பொழிவு, மழை. மணாலியில் நிலவும் -3.6 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையால் சுற்றுலா பயணிகள் உற்சாகம். கடுங்குளிரில் உறைந்த போலாந்து கடற்கரைகள், பனிக்கட்டியாக மாறிய கிதான்ஸ்க் விரிகுடா மீது விளையாடி மகிழும் மக்கள். தியானம் தொடர்பான ஆடியோ புத்தகத்திற்காக கிராமி விருதை வென்றார் புத்த மத தலைவர் தலாய் லாமா. பிரிவினையை தூண்டுபவருக்கு விருதா என கூறி சீனா எதிர்ப்பு. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.